மக்காவிற்கு வெளியே இஸ்லாமிய அழைப்பு. தாயிப் நகரில் நபித்துவத்தின் 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில் உள்ள தாயிபிற்கு சென்றார்கள். இது கிறிஸ்துக்கு பின் 619 மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாத ஆரம்பத்தில் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அடிமை ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் கால்நடையாக சென்றார்கள். திரும்பும் போதும் கால்நடையாகவே திரும்பினார்கள். வழியில் இருந்த ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டும் அக்கூட்டத்தார் எவரும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் சென்றடைந்த போது அங்கு வசித்து வந்த ஜகீப் கூட்டத்தாரின் தலைவர்களும் அம்ர் இப்னு உமைர் அஸ்-ஸகஃபி என்பவனின் பிள்ளைகளிடம் சென்று அவர்களிடம் இஸ்லாமை பரப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கோர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பாத அவர்கள் அக்கோரிக்கையை மறுத்துவிட்டனர். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் 10 நாட்கள் தங்கி அங்குள்ள மற்ற எல்லா தலைவர்கள் பிரமுகர்களை சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் அவர்களில் எவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாததுடன் தங்களது ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும்படியும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வம்பர்களை ஏவிவிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முயன்ற போது அங்குள்ள வம்பர்களும் அடிமைகளும் ஒன்று கூடி அவர்களை ஏசி பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கற்களை எறிந்தனர். அதிகமான கற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிகால் நரம்பை நோக்கி எறியவே அவர்களது பாதணிகளும் இரத்த கரைகளாயின. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அவர்களது அடிமை ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை காப்பதற்காக தங்களையே கேடயமாக கொண்டார்கள். இதனால் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தாயிஃபிலிருந்து 3 மைல்கள் தொலைவில் உள்ள ரபியாவுடைய மகன்களான உத்பா ஷைபா என்ற இருவருக்கும் சொந்தமான தோட்டம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து கொண்டே வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்குள் சென்று அங்குள்ள திராட்சை தோட்ட பந்தலில் நிழலில் அமர்ந்தார்கள். அவர்களின் உள்ளம் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளினால் எவ்வளவு வேதனை அடைந்திருந்தது என்பதையும் தாயிஃப் மக்கள் இஸ்லாமை ஏற்காததினால் எவ்வளவு துக்கத்தில் ஆளானார்கள் என்பதையும் அந்நேரம் அவர்கள் கேட்ட மிக பிரபலமான பிரார்த்தனை ஒன்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நிலைமையில் பார்த்ததும் ரபியாவின் மகன்களுக்கு இரக்கம் வந்தது. தங்களது கிறிஸ்துவ அடிமை அத்தாஸை அழைத்து திராட்சை குலையை அவருக்கு கொடுக்குமாறு கூற அவற்றை அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்வைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட்டார்கள். இதை கண்ட அத்தாஸ், இந்த பேச்சு இவ்வூர் மக்கள் பேசும் பேச்சல்ல என்று உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு, உனக்கு எந்த ஊர், உனது மார்க்கம் என்ன என்று அவரிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க அதற்கு அவர், நீலவானை சேர்ந்த கிறிஸ்துவன் நான் என்றார். நல்லவரான யூனுஸ் இப்னு மத்தாஸின் ஊரை சேர்ந்தவர் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டதற்கு அவர் ஆச்சரியத்துடன், யூனுஸ் இப்னு மத்தாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார். அவர், எனது சகோதரர், அவரும் ஓர் இறைத்தூதராக இருந்தார், நானும் இறைத்தூதர் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறியவுடன் அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலை, கை மற்றும் கால்களை முத்தமிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி மிகவும் கவலையுடன் உள்ளம் உடைந்தவர்களாக மக்கா நோக்கி திரும்பும் வழியில் கர்னுல் மனாஜில் என்ற இடத்தை அடைந்த போது அல்லாஹ் அவர்களிடம் ஜிப்ரீலையும் மலைகளின் வானவர் மலக்குல் ஜிபாலையும் அனுப்பினான். மலக்குல் ஜிபால் தாயிப் வாசிகளாகிய இம்மக்களை 2 மலைகளையும் ஒன்று சேர்த்து நசுக்கி அழுத்துவிடவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை ஒரு காலம் நான் விரும்ப மாட்டேன், மாறாக அவர்களிலிருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவன் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம். இப்பதில் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனித்தன்மை தெரிய வருவதுடன் அவர்கள் எத்தகைய மகத்தான பண்புள்ளவர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். 7 வானங்களுக்கு மேலிருந்து
அல்லாஹ் அருளிய இம்மறைவான உதவியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் மிகவும் நிம்மதி அடைந்தது. தொடர்ந்து மக்காவை நோக்கி பயணமாகும் போது நக்லா என்ற பள்ளத்தாக்கில் சில நாட்கள் தங்கினார்கள். அல்லாஹ்வின் இந்த மாபெரும் உதவியாலும் மகத்தான நற்செய்திகளாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்திலிருந்து கவலை நீங்கியது, துக்கம் அகன்றது. மக்காவிற்கு திரும்பச் சென்று இஸ்லாமை பரப்புவதிலும் நிரந்தரமான அல்லாஹ்வின் தூதுத்துவத்தை எடுத்துரைப்பதிலும் தனது முந்தைய திட்டத்தையே புதிய உற்சாகத்துடனும் துணிவுடனும் வீரத்துடனும் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டார்கள். அப்பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியே, குறைஷிகள் உங்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி இருக்க நீங்கள் இப்பொழுது எப்படி அங்கு செல்ல முடியும் என்றார். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் பார்க்கும் இந்த துன்பங்களுக்கு ஓர் முடிவையும் நல்ல மகிழ்ச்சி தரும் மாற்றத்தையும் நிச்சயம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கு உதவி செய்வான், அவனது நபியைக்கு வெற்றி தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தனது பயணத்தை தொடர்ந்து மக்கா அருகே வந்தவுடன் ஹிரா குகையில் தங்கிக் கொண்டு ஒருவரை அக்னஸ் இப்னு ஜுரைக்கிடம் அவர் தனக்கு அடைக்கலம் தர வேண்டும் என கூறி தூது அனுப்ப, மக்காவாசிகள் விரும்பாதவருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று அக்னஸ் மறுத்துவிட்டார். பிறகு சுஹேல் இப்னு ஐயிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதனுப்ப, என்னால் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்ஐமிடம் தூது அனுப்பினார்கள். முத்ஐம், ஆம், நான் அடைக்கலம் தருவேன் என்று கூறி தானும் ஆயுதங்களை அணிந்து கொண்டு தனது ஆண் பிள்ளைகள் மற்றும் கூட்டத்தாரையும் ஆயுதம் அணிய செய்து கஅபாவுக்கு அழைத்து சென்றார். அங்கு 4 மூலைகளிலும் அவர்களை நிற்க வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்த முத்ஐம் தனது ஒட்டகத்தின் மீதேறி அமர்ந்து கொண்டு, குறைஷிகளே, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், உங்களில் எவரும் முஹம்மதை பழிக்க கூடாது என்று அறிவிப்பு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட்டு கஅபாவை வலம் வந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு தனது வீட்டுக்கு சென்றார்கள். அதுவரையிலும் முத்தைமும் அவரது மக்களும் ஆயுதமேந்தி பாதுகாப்பிற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று இருந்தனர். அபூ ஜஹல், நீ அடைக்கலம் மட்டும் அளித்துள்ளாயா அல்லது முஸ்லிமாகிவிட்டாயா என்று முத்தைமிடம் கேட்டான். அதற்கு, இல்லை, நான் அடைக்கலம் தான் அளித்துள்ளேன் என்று முத்தைம் கூறவே, சரி, நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் அடைக்கலம் கொடுக்கிறோம் என்று கூறினான்.